தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முருகர் கோயிலுக்கு போகலாம். எங்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து நியர்பைல இருக்கக்கூடிய முருகன் கோயில் தான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 to 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம அங்கே போயிடலாம். இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருத்தலமாக இந்த கோயில் பார்க்கப்படுகிறது. இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இப்போ மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எல்லாரும் ஒரு மண்டபம் கோவில் பிளான் பண்ணுவாங்க. இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபர்ஸ்ட் இப்போ மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த கோயிலுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த கோவிலில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிகப்படியான திருமணங்கள் இந்த கோவில் இந்த திருக்கோவில் தான் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் தான் நடந்திருக்கு. இங்கே திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நல்லா வாழ்வாங்க அப்படின்னு பெரியவர்கள் அந்த காலத்திலிருந்து தொன்று தொட்டு இது வரைக்கும் நானே பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 100க்கு மேலே 100க்கு மேற்பட்ட திருமணங்களை இந்த திருக்கோயில் நானே பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். திருப்பத்தூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்தி முருகன் கோவில். இந்த கோயில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் டு ஆலங்காயம் இந்த ஒரு டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ஆலங்காயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த கோயில் ரீச் பண்ணலாம். திருப்பத்தூரில் வரீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 45 to 50 மினிட்ஸில் நீங்கள் இந்த கோயிலுக்கிட்ட வர முடியும். நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து 10 மினிட்ஸ் இல்லையா பைக் ட்ராவல் வந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட நெருங்கிட்டோங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். இந்த லீவுக்கு ஓரளவுக்கு நம்ம போயிட்டு நம்ம முருகப்பெருமானை பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பைக் எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டக்கா நெருங்கிட்டோங்க. கிட்ட இந்த டிராவலிங் போதே கொஞ்சம் நல்ல ஒரு டிராவலாக இருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லாக மரம் அப்படி சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க வந்துட்டோம் பாருங்க. இங்கே பாருங்க கரெக்டாக கோவிலினுடைய ஃப்ரண்ட்டில் இதாக இருக்கு ஆலங்காயம். கரெக்டாக கோவிலேருந்து ஆலங்காயத்துக்கு 7 கிலோமீட்டர் தான். ஆப்போசிட்டில் முருகனுடைய திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா திருமண மண்டபம் கூட இருக்குங்க. சரி வாங்க கோயிலுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அழகாக ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி அழகாக ஃப்ரண்ட்டில் இப்படி கொடுத்துருக்காங்க முருகனுடைய திருக்கோயில். வாங்க இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே அந்த சாமிக்கு பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. சைடில் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க முருகனுடைய திருக்கோயில். கோயில் என்னடா சின்னதாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது ரொம்ப பாரம்பரியமான கோயில். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்னு பெரியவர்களாக சொல்லப்படக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது. இங்கே திருமணம் அதிகப்படியாக நிகழ்ந்திருக்காங்க. இங்கே தாங்க இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணுவாங்க. முருகனுடைய ஆப்போசிட் முருகனுக்கு நேராக அப்படியே அமர்ந்து திருமணம் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க வாங்க அங்கே பாருங்க முருகனுடைய திருத்தலம் இது தாங்க. கரெக்டாக அங்கே ஐயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஐயர்கிட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க அப்படி நம்ம எதுக்கு வந்தோம் அவரை பார்க்க தானே வந்தோம். சரி வாங்க போயிடலாம் அப்படின்னு இங்கே பாருங்க. கிட்டத்தட்ட நான் குழந்தையாக இருந்ததுலேருந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 28, 29 இந்த ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்ந்து நடக்கும். இப்போ சுப முகூர்த்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திருமணம் 2 திருமணம் நடக்காதுங்க. கியூ கட்டி நிற்பாங்க. அந்த இதுக்குள்ளே அவ்வளோ திருமணங்கள் நடக்கும். ஏன்னா அவ்வளோ சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு திருக்கோயிலாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் இடம் நல்லா விஸ்தாரமாக இருக்குங்க. நல்லா பொண்ணு புள்ளையை உட்கார வச்சு ஃப்ரண்ட்லேயே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 100 பீப்புள்ஸ் உட்காரலாம். 100 பேருக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே உட்காரலாம். அவ்வளோ இதாக இருக்கும். பக்கத்தில் விநாயகர் பெருமான் ஒரு கோயில் இது இருக்கு. அப்படியே கீழே போகலாம். வாங்க கீழே அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி கீழே போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா சைடில் அது ஆக்சுவலாக அது ஆறுங்க. அது ஃபுல்லாக அந்த ஓட மாதிரி ஆறு. மழை வரும்போது ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ மே மாதம் இல்லையா, இப்போ ஃபுல்லாக வெயில் காலத்தில் எங்கே ஆறு தண்ணி குடிக்கவே தண்ணி இல்லை. எங்கே ஆறு இதில் போகுது. சரி பாருங்க ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஆறாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் 2 அரக்கர்கள் நிற்கிற மாதிரி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சைட்லேருந்து போகும்போது கரெக்டாக அப்போல்லாம் தண்ணி கீழே வெறி இருக்கும். நம்ம கீழே இறங்கி வர முடியாது. அந்த சூழலாக இருக்கும். கீழே ஒரு மண்டபமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுக்குள்ளே தான் சாப்பாடு சப்போஸ் கோவில் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா கீழே அதுக்கு கூட ரெடியாக வச்சுருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க அப்படி பண்ணிக்கலாம். சரி வாங்க அப்படியே ஆப்போசிட் சைடு இந்த சைடு அப்படியே மேலே ஏறி போகலாம். இதுதான் கோவிலில் இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபேமஸான கோயில். நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மேக்ஸிமம் இந்த கோயிலுக்கு தான் கொடுப்பாங்க. ஜெல்தி முருகன் கோயில் அப்படின்னா ஆல்மோஸ்ட் திருப்பத்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலே சொல்லலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் அந்த பானை வச்சுருக்காங்களா ஃப்ரெண்டில் பொண்ணு பிள்ளை உட்கார வச்சு சுற்றி இங்கே உட்காரலாம். ஆல்மோஸ்ட் 100 பேருக்கு மேலே உட்காரலாங்க. நல்ல விஸ்தாரமாக முருகப்பெருமானுக்கு முன்னாடி திருமணம் பண்ணோம் அப்படின்னா லைஃப் நல்ல லைஃபாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பெரியவர்களாக பேசப்படக்கூடியது தானே இப்போ எல்லாருக்கும் தெரியும். சரி வாங்க இது அப்படியே ஆப்போசிட்டில் முருகன் கோயில். அப்படியே அந்த ரோடு மெயின் ரோடு ஆப்போசிட்டில் முருகனுடைய திருத்தலமும் இங்கே அமைஞ்சிருக்கு. அப்படியே சிவபெருமானையும் பார்த்துட்டு முருகனையும் பார்த்துட்டு அப்படியே போகலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் கோவிலில் திருமணம் பண்ணிட்டீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கக்கூடிய மண்டபத்திலே அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் மண்டபம் நீடு அவங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். இப்போ தாலியை மட்டும் நம்ம கோயிலை கட்டிட்டு மண்டபத்தை நம்ம சொந்தங்கள் எல்லாம் வருவாங்க. அவங்க நல்லபடியாக அவங்களுக்கு செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு ஒரு விருப்பம் ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லையா. அதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா முருகனுடைய திருத்தலத்துக்கு ஆப்போசிட்டுங்க. ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் 1 or 2 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க.
ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏபிஆர் மண்டபம். இப்போ நீங்கள் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஜல்தி முருகன் கோயில் எவ்வளோ ஃபேமஸோ அதே அளவுக்கு ஏபிஆர் மண்டபம் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. திருப்பத்தூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு மண்டபம் அப்படின்னா இந்த ஏபிஆர் மண்டபம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2-3 மந்த் பிஃபோராக புக் பண்ணால் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவ்வளோ டிமாண்டுங்க இங்கே, அவ்வளோ சூப்பராகவே நல்லா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 200 to 300 பீப்புள்ஸ் வந்து நம்ம உட்கார அளவுக்கு வந்து நம்ம இங்கே ரெடி பண்ணிக்கலாம். சேரு எல்லாமே அவங்க அழகாக வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செம்மையாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நீடு அப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும், நல்லா இது பண்ணணும் அப்படின்னு நம்ம அதுக்குன்னு தனியாக ஆட்கள் கூட இருக்காங்க. நீங்கள் அவங்கள அரேஞ்ச் பண்ணி கூட நம்ம வந்து செம்மையாக வந்து பண்ணிக்கலாம். இடம் வந்து சூப்பராக இருக்குங்க, கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். சரி வாங்க அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பாடு. இப்போ மெயின் வந்து திருமணத்துக்கு எல்லாம் வந்துட்டு பொண்ணு போல வந்துட்டாங்க, வாழ்த்தியாச்சு, சாப்பிடணும். அதுக்கான அறையும் கூட சிறப்பாக இருக்குது. ரொம்ப ஆல்மோஸ்ட் 300 பீப்புள் வந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடலாம். ஒரு டைமுக்கு 150 to 200 பீப்புள் 100-150க்கு மேலே ஒரே டைம் வந்து உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளோ ஃப்ரீயாக விஸ்தாரமாக இருக்குது. சரி வாங்க இப்போ மேலே இதில் ஸ்டேஜில் வந்து பார்ப்போமா. ஆக்சுவலாக நாளைக்கு மேரேஜ் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே, நமக்கு வீடியோ தான் நமக்கு யூஸ், அதனால தான் வந்திருக்கோம். நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் அப்படி பேசிட்டு இங்கே பாருங்கள். இது வந்து மணமகன் அறை, மணமகன் அறை இருக்குது, மணமகள் அறையும் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சேரெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க மணமக்கள் உட்காரத்துக்கு அந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக நீட்னஸாக இருக்குங்க. ஏபிஆர் மண்டபத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து ரிச்சான ஒரு இதுவும் இல்லைங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு டீசெண்டான ஒரு மேரேஜை பண்ணிவிட்டு இப்போ அப்படி பக்கத்துலேயே முருகப்பெருமாள் மேரேஜ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இது இங்கேருந்து பார்த்தே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓரளவுக்கு பெரிய மண்டபம் தான், நல்லா விஸ்தாரமாக இருக்கும். ஃப்ரீயாக உட்காந்துட்டு மணமக்களை வளர்த்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு போகலாம். அவ்வளோ சிறப்பான ஒரு இடமா தான் இந்த ஜெல்தியில் இருக்கக்கூடிய ஏபிஆர் மண்டபமும் அமைஞ்சிருக்கு. ஜெல்தியில் பல நூற்றாண்டுகளாக வந்து ஜெல்தி முருகன் கோவிலில் வந்து திருமணம் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான ஒரு முருகன் கோவிலில் தான் திருமணம் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுபோல் இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நியர்பையில் இருக்கீங்க, முருகன் கோயிலில் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தரமான இடமா இருக்குங்க. சப்போஸ் முருகன் கோயில் திருமணம் பண்ணிட்டு அங்கேயே மண்டபம் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். சப்போஸ் நியரில் எனக்கு ஒரு நல்ல ஒரு மண்டபமாக வேணும், இப்போ முருகன் கோவிலே இருக்கும் அட்டாச் இருக்கும்ல, அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் தனியாக மண்டபம் வேணும்னாலும் கூட ஏபிஆர் மண்டபம் ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பாசிபிலிட்டி சூப்பராக இருக்கும். அப்படியே ஹைவேஸ் தான், ஆலங்காயம் டு திருப்பத்தூர் பஸ்ஸு 10 minutes ஒன் டைம் பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு இடமா இந்த இடம் இருக்குது.